Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். இதுவும் சேம் செயின் ஸ்டிச் மாதிரியே தான். இது பார்த்திங்கன்னா ஒரு செயின் போட்டுட்டு அகைன் அது மேலே இன்னொரு செயின் போடணும். இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லைங்களா, செயின் ஸ்டிச் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு செயின் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி போட்டுட்டு அதுக்கு மேலேயே 2 செயின், ஒரு செயினுக்கு இடையில வந்து கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் இன்னொரு செயின் எடுத்து இன்னொரு செகண்ட் இருக்கிற செயினில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். இவ்வளோ தான் டபுள் செயின் ஸ்டிச்சிங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ப்ளவுஸோட பார்டரில் தான் போட போகிறோம். இப்போ வந்து ப்ளவுஸும் சேரீயும் வேறு வேறு கலரில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இதில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது வந்து நான் சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டியிருக்கேன். அதில் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த ஜரி த்ரெட்லேயும் போடலாம். ரொம்ப வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரே ஸ்டிச்சஸ் வந்து லைனாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதனால தான் இந்த டபுள் செயின் ஸ்டிச் போடுறது. உங்களுக்கு இதில் இன்னொன்று எதுக்கு யூஸ் ஆகுன்னா, இப்போ லீஃப் ஃபில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா, அந்த இதில் வந்து அவுட் பார்டர் கொடுக்கறதுக்கு இந்த டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் ஆகும். நம்ம சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். 2 கலரில் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மாதிரியே தான். ஒரோட ஒரு ஸ்டிச்சஸோட மிடில்ல குத்தி இன்னொரு ஸ்டிச்சஸோட மிடில்ல உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ தான். சிம்பிள் ப்ராசஸ் தான். இது ஒன்றும் அவ்வளோ ரிஸ்க்கான ஒர்க் இல்லை. சேம் செயின் ஸ்டிச் ப்ராசஸ் தான். அப்புறம் வந்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா, ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்கிட்ட 2 கலர் வந்து சேமா இல்ல, 2 த்ரெட் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். ஒன்று வந்து பாபின் கேஸில் சுற்றிக்கோங்க. இன்னொன்று வந்து நார்மல் த்ரெட்லேயே வச்சுக்கோங்க. அப்படி பாபின் கேஸ் எங்கிட்ட இல்லை அப்படின்னா, த்ரெட்டு காலியான எம்டி இருக்கும் இல்லையா, அதில் கூட சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் காட்டுறேன். சில்க் த்ரெட்டில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு செயின் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக வேறு கலரில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு ஒரு த்ரெட்டு வந்து நீடில் மாட்டி கூட வரும். த்ரெட்டு அந்து போகும். இந்த நார்மல் செயின் ஸ்டிச் போட்ட ப்ராப்ளத்தில் வர மாதிரியே தான் இதுலேயும் வரும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சரியே போயிடும். புதுசாக பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக போடுற மாதிரி தான் இருக்கும். பிகினர் போடுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. எடுக்கவே சில்க் த்ரெட் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் ஒழுங்கா வராது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் கிளாஸ் டீட்டெயில்டு வந்து கேட்குறீங்க. கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தாங்க. இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் மந்த்து எப்போ டேட் அப்படின்றத நான் வந்து யூடியூப்லேயே அனௌன்ஸ் பண்ணுறேன். கிளாஸ்க்கான டீட்டெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸ்டிச்சஸ் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஷேப் கொடுத்தேன். செகண்ட் இதுக்கெலாம் வந்து நீங்களே தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எனக்கு காட்டணும். நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நான் ஒரு ஆப் சொல்கிறேன். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் க்ரியேட்டிவாக ஒரு ஸ்டிச்சஸ் போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிற ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து பார்த்து நீங்கள் போடணும். சரிங்களா? நீங்களும் ஓனாக தான் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து செயின் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேப் கொடுத்தேன். இதுக்கெலாம் ஷேப் கொடுக்க மாட்டேன். அதனால் நீங்கள் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவுக்கான கிளாஸை பாருங்கள். அதில் நான் வந்து சொல்கிறேன், என்ன ஆப்ன்றதை சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து ஷேப் நான் ஜஸ்ட்டு ஒரு ஹார்டினில் நான் வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த ஷேப் போடக்கூடாது. நீங்கள் வந்து ஏதாச்சும் வேறு வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் போட்டு காட்டணும். பிகினர் வந்து
ஜரி த்ரெட்லேயே போடுங்க. சில்க் த்ரெட்ல போடாதீங்க. ஏன்னா நான் திரும்பி திரும்பி சொல்றதுக்கு காரணம் வந்து, நீங்க புதுசா அத தொடும்போது உங்களுக்கு நூல் வந்து வரும், பிசிறு வரும். அதெல்லாம் நீங்க வந்து வ வ ஸ்டார்ட்டிங்லேயே வரும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால தான் சொல்றேன், ஜரி த்ரெட்ட ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க வந்து சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டாங்க. ஷார்ப் எட்ஜஸ் வந்து எப்படி ஷேப்ஸ் குடுக்குறது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து திரும்பியும் நான் வந்து ஒரு ஸ்கொயர் போட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. பேசிக்கா வந்து இந்த மாரி செயின் போட்டுட்டு, ஷார்ப் எட்ஜஸ் வந்து இந்த 2 மூலையும் ஜாயின் ஆகுது இல்லைங்களா? ஒரு அ இதில கோன் ஷேப்ல அதுதான் ஷார்ப் எட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து எப்படி ஷேப் குடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செயின் போட்டோமா, இப்போ வந்து எந்த வழியில போகுதோ, இப்போ வந்து நம்ம நீடில் போடுற வழிக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டியா ஒரு செயின் போடணும். இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி. ஏன்னா, அந்த இடத்துல சின்னதா போடணும். ரொம்ப லாங்கா போட்டுறாதீங்க. ரொம்ப லாங்கா போட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேப் ஒழுங்கா கிடைக்காது. சின்னதா தெரியாத அளவுக்கு பக்கமே குட்டியா ஒரு லாக் போட்டுக்கணும். அது லாக் ஸ்டிச்சு. நீங்க ஷேப் குடுக்குறதுக்காக தெரியுதுங்களா இப்போ? எல்லாமே ஸ்கொயருக்கு மட்டும் இல்ல. அ ட்ரையாங்கிள் இப்போ வந்து ஷேப்ல வந்து ஒரு நெக் டிசைன் போடுறீங்கன்னா, அதுக்கு ஷார்ப் எட்ஜ் குடுக்கணும். அந்த மாரி எந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து இப்படி கோன் ஷேப்ல வருதோ, அந்த இடத்துலலாம் நீங்க ஷார்ப் எட்ஜ் குடுத்தா மட்டும் தான் ஷேப் கிடைக்கும். நீங்க அப்படியே போட்டிங்கன்னா வந்து வளைவா தெரியும். அதனால தான். இப்போ வந்து ஆப்போசிட் எதுவோ, அதில வந்து ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வந்து இப்போ ஒரு சின்னதா ஒரு செயின் போட்டு ஆப்போசிட்லேருந்து இழுத்து நேரா செயின் போட்டுட்டு போணும். இப்ப இதுக்கு அந்த சைடு ஆப்போசிட்ல போட்டுட்டு, அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டா செயின் போட்டுட்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்படி தான் ஷார்ப் எட்ஜஸ வந்து ஃபில் பண்ணணும். நீங்க எந்த பேஜுக்குமே நீங்க வந்து எல்லா ஷேப்ஸுக்குமே நீங்க ஷார்ப் எட்ஜஸ் கண்டிப்பா குடுக்கணும். வளைவா வர்றதுக்கு நீங்க குடுக்க தேவையில்ல. இப்படி ஸ்ட்ரெயிட்டா வர இடத்துக்கு நீங்க கண்டிப்பா ஷார்ப் எட்ஜஸ் குடுத்தா மட்டும் தான் ஷேப் கிடைக்கும். அதனால தான் இது வந்து அகைன் நான் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இல்லன்னா ஷேப் வந்து இப்போ கட்டமா காட்டுது இல்லையா? அந்த பாக்ஸ் ஷேப் வந்து கிடைக்காது. நீங்க அப்படியே ஒரு ரவுண்டா அந்த மூலையில வந்து ஒரு மொக்கையா தெரியும். அதனால தான் திரும்பியும் வந்து நான் ஒரு வீடியோவாவே உங்களுக்கு போட்டுட்டேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அவ்வளோதான் முடிஞ்சது. சரிங்களா? கிளாஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வாங்க. நீங்க இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் கிளாஸ் 1, 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கேன். அதனால கிளாஸ் வந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோவா பார்த்துக்கோங்க. நான் லைனா தான் கிளாஸஸ் வீடியோ குடுத்துருக்கேன். பிகினர் லெவல்ல கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா யூடியூப்லேயே உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். அட்வான்ஸ் லெவல்ல மட்டும் தான் ப்ரைவேட்டா இருக்கும். அதனால பிகினர் லெவல்ல பார்க்குறவங்க வந்து 1, 2ன்னு சொல்லிட்டு கிளாஸ் லைனா மென்ஷன் பண்ணியிருப்பேன். எல்லா கிளாஸுமே பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க் யூ.